இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் இன்று நம் ஆன்மீக சிந்தனையாக யோவான் எழுதிய நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 1 முதல் 14 முடிய இறை வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எம்மாவு நோக்கி பயணித்த சீடர்களோடு இயேசு சந்தித்து மீண்டுமாய் அவர்களை எருசலேம் திரும்பி வர வைத்த இயேசு இன்று நற்செய்தி வாசகத்தின் வழியாக என்னை பின்பற்றி வா, இனி நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து 3 ஆண்டுகள் இயேசுவோடு தன்னுடைய குலத்தொழிலை விட்டுவிட்டு இறையாட்சி பணியை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசுவோடு கற்றுக்கொண்டிருந்த பேதுரு, இயேசுவினுடைய மரணத்திற்கு பிறகும் உயிர்ப்புக்கு பிறகும் தன்னுடைய பழைய இயல்பு வாழ்வை, அதாவது தன்னுடைய பழைய தொழிலை ஆரம்பிக்க இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக அவர் சொல்வதை நாம் கேட்கின்றோம். பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர் சொன்னவுடனே அடுத்த சீடர்கள் அனைவருமே நாங்களும் வருகிறோம் என்று அவரோடு படகில் மீன்பிடிக்கச் சென்று விட்டார்கள். மீன்பிடிக்கச் சென்றவர்கள் மீன் கிடைக்காமல் வெறும் படகோடும் வெறும் வலையோடும் அவர்கள் கரையை திரும்பி வருகின்ற பொழுதுதான் அவர்கள் வாழ்வில் கடந்த 3 ஆண்டுகளில் அனுபவித்த அந்த அனுபவத்தை கரை திரும்பி வருகின்ற பொழுது அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். கரை அருகில் வருகின்ற பொழுது இயேசுவின் அன்பு சீடர் பேதுருவிடம், அங்கே நிற்பவர் இயேசுதான் என்று சொல்லுகிறார். இதை கேட்டவுடனே பேதுரு தன் ஆடை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்களும் வலை இழுத்து கொண்டு படகில் கரை ஏறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவர்கள் வெறுமனே வருகின்ற பொழுது இயேசு அவர்களை சந்தித்து, மீன்கள் ஒன்றும் கிடைக்கவில்லையா? வலையை ஆழ்தளத்தில் போடுங்கள் என்று இயேசு அவர்களுக்கு அறிவுறுத்துவதையும், ஆழ்தளத்தில் போடுகின்ற பொழுது மீன் அவர்களுக்கு கிடைப்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் அனைவருக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இந்த இயேசுவின் உயிர்ப்பின் காலத்தில் அது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மகிழ்ச்சியோடு அழைத்த இந்த சீடர்கள் இயேசுனுடைய பாடுகளின் மரணத்திற்கு பிறகு அவர்களால் இப்படிப்பட்ட கொடூர சோகமான நிகழ்வினை சந்தித்து அதிலிருந்து மீள முடியாமலும், எங்கே நமக்கும் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்திலும் கலக்கத்திலும் இயேசுவை பற்றி சிந்திக்காமல் தங்களுடைய பழைய வாழ்வை ஆரம்பிக்க அவர்கள் முயன்று விட்டார்கள். அழைத்தவருக்கு தெரியும் யார் இவர்கள், எப்படிப்பட்டவர்கள் என்று. பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு உடனிருந்து அவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் தன் பணியை செய்வார்கள் என்பது இயேசுவினுடைய எண்ணம். எனவேதான் இயேசு அவர்களை சந்தித்து அவர்களை அழைத்து உணவருந்த வாருங்கள் என்று அவர்கள் அனைவருக்கும் அங்கே உணவினை, அதாவது மீன்களை பரிமாறி கொடுக்கிறார் என்பதையும் நாம் இங்கே காணுகிறோம். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அற்புதமான உடனிருப்பை தன் சீடர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை மீண்டும் தன்னுடைய இறையாட்சி பணிக்காக அழைத்து அவர்களை செயல்பட வைப்பதை காணுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் பல நேரங்களிலே
பல சோதனைகளையும் பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடும். இவை அனைத்தையும் நாம் கருத்தில் கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் நம்முடைய இயல்பு வாழ்க்கையை மறந்துவிட்டு மீண்டும் மீண்டுமாய் விழுந்த இடத்திலேயே நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் பலனை கொடுக்காது என்பதைத்தான் இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசுவினுடைய உடனிருப்பு இல்லாமல் அவர்கள் கடலுக்கு சென்றதும் கடலை விட்டு அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது வெறும் படகோடு வெறும் வலையோடு வருவது போல நாமும் இயேசுவினுடைய உடனிருப்பை இழந்தோம் என்றால் வெறுமனே தான் நம் வாழ்வும் காணப்படும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று சீடர்களை சந்தித்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றியது போல நாமும் இயேசுவினுடைய உடனிருப்பை தேடி கண்டுபிடித்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலும் எல்லா துன்பத் துயரங்களிலிருந்தும் சோதனை நெருக்கடிகளிலிருந்தும் நாம் வெற்றியை காண முடியும் என்பதைத்தான் இயேசு இன்று நமக்கு அழகாக வெளிப்படுத்துகிறார். எனவே இயேசுவினுடைய அழைத்தலையும் இயேசுவினுடைய உடனிருப்பையும் இயேசு என்னாலும் நம்மை வழிநடத்துவார் என்று ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்கும் எனக்கும் இருந்தால் நிச்சயமாக அது நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு சிறந்த பலனை தரும் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.